ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீடிங் டப் எப்படி செட் பண்ண தான் பார்க்க போகிறோம். நான் பண்ணுறது டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் ஃபிஷ் பேபிக்கும் சேவ் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்கள் வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் கையில் இருக்குது பெரிய ஸ்டோன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த டப்பில் எம்டி நீங்கள் அப்படியே விட்டு நீங்கள் ப்ரீட் பண்ணால் அது ஃபிஷ்ஷு குட்டி போடும்போது அது ஃபிஷ்ஷை அப்படியே சாப்பிட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி பெரிய ஸ்டோன் நீங்கள் டப்பில் அடுக்க வச்ச க்ளீனாக அது ஃபிஷ்ஷு குட்டி போடும்போது இதுக்கு நான் இவ்வளோ ஸ்டோன் யூஸ் பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஃபிஷ்ஷு வந்து குட்டி போடும்போது சில ஃப்ரைஸுங்க வந்து கீழே இருக்கும், இல்லைன்னா மேலே இருக்கும். அது கீழே இருக்கும்போது அந்த கல் கீழே எங்கேயாச்சும் ஓரமாக வந்து சேஃப் ஆகிரும். அந்த மேலே இருக்கும்போது நீங்களும் அந்த மாதிரி தண்ணியில் வந்து ஃபாக்ஸ்டல் போட்டால் அந்த ஃப்ரைஸ் மேலே வந்து எங்கேயாச்சும் ஒரு சேஃபாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸி செட்டப் தான். நான் எப்படி செட்டப் பண்ணுறோம் நீங்களும் அந்த மாதிரி செட்டப் பண்ணுங்கள். 100% உங்கள் ஃப்ரைஸை வந்து சேவ் பண்ண முடியும். என்கிட்ட இருக்குது இந்த ஃபிஷ் பாக்ஸில் 4 ஃபீமேல் வந்து குட்டி போடுற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. என்கிட்ட இப்போ வந்து இந்த செகண்ட் டைம் ப்ரீட் ஆகிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரீட் பண்ணும்போது எனக்கு எல்லா குட்டியும் வந்து வேஸ்ட் ஆச்சு. அதுக்கு தான் இந்த டப்பை வந்து நான் செட்டப் பண்ணிக்கிறேன். ஆனால் என்கிட்ட இருக்க பெரிய பெரிய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ், இது 50 to 60 வரைக்கும் குட்டி போடும். உங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ தேவைப்படுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த 4 ஃபீமேல் அப்டேட் வந்து செகண்ட் பார்ட்டில் நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.